1 2 6 7 9 6 மம்மி எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. ஐயோ என்ன நீயே கொலை பண்ண சொல்றியே? ஏற்கனவே அவனுக்கு ஹார்ட்ல ஹோல் அதானே. லெட்டர்ல இப்படி எழுதுற மாதிரி எல்லா வாக்கியத்திலயும் சேர்க்கலன்னா ஒன்னால சும்மா இருடான்னா. இப்ப வைரம் எங்க இருக்குன்னு சொல்லல. ஏய் அப்படியே இல்ல. கை மேல தூக்கு. கைய கீழ இறக்குனே ஷூட் பண்ணிடுவேன். நான் தூக்கிட்டேன் சார். வெரி குட். யார் அசையாதீங்க. 1 2 3 4ல 6 பேர்த்தி அட் டைம்ல ஷூட் பண்ணிடுவேன். ஐயா கவுண்ட் பண்ண கூட தெரியல. நாங்க மொத்தம் 7 பேர் இருக்கோம். டேய் நீ யாரா? நீ யாரு? நான் போலீஸ். போலீஸா? அதுக்கு ஆதாரம் தொப்பி பார்த்தா தெரியலையா? ஓகே அச்சா இந்த தீஸ் கூட லாரி போர்டு அடிக்குது. நான் போலீஸ் ஆயிடுறேன். உங்களுக்கு சொல்ல கூட தெரியல. தடவலாங்க. குண்டனடி பிசாசே குண்டன். நீ பிசாசியா? அதடி பிசாசே கண்ணில தொனக்கு மரியாதை வேண்டி கிடக்கு. ஐயோ இப்ப திருப்தியா? உன் புள்ள கையில துப்பாக்கி எல்லாரும் ஆட்டியும் ஹோல். ஏன் சும்மா அவ்வளவு பேசுறீங்க? ஹேண்ட்ஸ் அப். ஐயோ ஐயோ அவன் வந்து பண்ணிடாருங்க. நீங்க சுடுங்க. வைரங்க. அட நீ ரமாலா? அதான் என்கிட்டவே சொல்லிட்டேலையா. நான் போலீஸ் என்று பாத்தியா எனக்கு தப்பு இருக்கு. வைரங்கன்னு சொல்லுங்கயா. ஆமாராம் சொல்லிடு. இவ்வளவு அனாவசியம் வைரம். எங்க இந்த வைரம்? டேய் பையனுக்கா விளையாடிட்டு இருக்கோம். அர்த்தம் புரியாம பேசிட்டு இருக்க. எவிடன்ஸ் நம்ம கையில இருந்தாதான் போலீஸ் சார் இருக்கு சார். நீங்க எந்த ஊர் போலீஸ்? அது டுபாக்கூர். துபாய் துபாய். துபாயா? அப்ப எப்படி சார் உங்ககிட்ட சொல்லாம இருக்க முடியும்? சொல்லிடுறாம். இல்ல 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 இருங்க சார். இந்த அம்மா கிட்ட ஒரு பாடி இருந்துச்சு. பொம்பளைனா இருக்குதான் செய்யும். இல்ல சார் அதை எங்களை ஏமாத்தி எங்க தலையில கட்டி எங்களை போட வச்சுட்டாங்க. அதுவும் பிரிட்ஜ் மேல இருந்து. ஐயா ஆம்பளைங்க நீங்க எதுக்கு பாடி போட்டீங்க? அது பிரிட்ஜ் மேல ஏறினு வெக்கமா இல்ல? சார் இது டெட் பாடி சார். அந்த பாடியை டெட் பாடி ஆக்குனது யார் தெரியுமா? யார் நீதான்? அப்படியா? நான் எதுக்காக கொன்னேன்? என் வைரத்துக்காக கொன்னேன். என்னது ஊவைரமா? பின்ன நான் கொலை பண்ண சொன்னா இப்ப வைரம் எந்துதான்? ஓ கதையை நீ அப்படி ட்விஸ்ட் பண்றியா? அப்ப கொலையை நான் தான் பண்ண ஒத்துக்கிட்டா வைரம் என்ன ஒத்துக்குயா? அஸ்கு அஸ்கு 50-50 ஆ? சீ என்ன நீ சின்ன புள்ள மாதிரி கேமே எனக்கு புரியல. உனக்கு மட்டுமாடா புரியல? எனக்கும் புரியல. துபாய்ங்கறீங்க, வைரங்கறீங்க, கொலைங்கறீங்க. பாடிக்குமே வித்தியாசம் தெரியல. நீங்க எல்லாம் போலீஸ் ஆபீசர். நான் எப்படி இருங்க என்ன நடந்தது தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்றேன் நீ கதை கட்டுவ. ஏன் நீ கட்ட மாட்டியா? இல்ல பெங்களூர்ல நீங்க தங்கி இருந்த அதே ஹோட்டல்ல தான் நாங்களும் தங்கி இருந்தோம். நீ போனதுக்கு அப்புறம் உன்னை கொஞ்ச நேரம் திட்டிட்டு என் செல்போன் காணுமே தேடினேன். கடைசி சந்தோஷத்துல கிளம்பலான்னு பார்த்தா கரெக்டா அந்த நேரம் பார்த்து இந்த ஆளோட கீப்பு வந்துட்டா. வந்து மரியாதையை என் புருஷன் கிட்ட திருடின வைரத்தை கூட இல்லன்னா போலீஸ் கிட்ட சொல்லிடுவேன் என்ன மிரட்டினா. நான் வந்துடுவேனா? அதுவே அவன் கடத்தினது தான். அவனை சம்பாதிச்சதா? நீ தான் அவனுக்கு பயப்படணும், அவன் போலீஸ்க்கு பயப்படணும். நான் அவனுக்கு பயப்படணும். ஏன்னா நேத்து வரைக்கும் தான் அவனுக்கு பாஸ், நான் அவனுக்கு செக்ரட்டரி. நாளையில இருந்து நான் பல கோடிக்கு பாஸ். உடனே அவ கத்தி எடுத்து நீட்டிட்டா. நான் பயந்தே போயிட்டேன். அப்புறமா ஒரு வழியா சமாளிச்சு இத பாருமா வைரத்துல உனக்கும் பங்கு கொடுக்கறேமான்னு அவளை மடக்கி 2 பேரும் தப்பிச்சிடலான்னு பார்த்தோம். ஆனா நான் விட்டுருவேனா? கரெக்டா வந்து பிளாக் பண்ணிட்டேன்ல. எலிமெண்டரி ஸ்கூல் பொண்ணுங்க மாதிரி இருந்துட்டு என்னையே ஏமாத்தலாம் வரீங்களா? பாஸ் வேணாம் பாஸ். அனாவசியமா ஒரு உயிரை கொண்டு வரீங்க பாஸ். இவர் பேச நான் என்ன கேக்குறது? ஒரு அரை பாஸ் இல்லையா? என்னையா பாஸ்? கட்ட பொண்டாட்டியா இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு கீப்னு கூட பார்க்காம என்ன? முதல்ல நீ, அடுத்தது அவ. எங்கவ? எங்கடி அவ? கீழையா? அதுக்குள்ள கீழே போயிட்டாளா? ஏய் அவ ரொம்ப ஃபாஸ்ட். ஆனா அவளுக்கு தெரியாது அவளை விட நான் ரொம்ப ஃபாஸ்ட். உன் உயிர் போறதுக்குள்ள அவளோட வரணும் இல்லையா பாரு. இந்த கேனைய திரும்பி வரதுக்குள்ள நம்ம தப்பிக்கணுமே பார்த்தா மறுபடியும் செல்போனை காணோம். அப்பா அப்பதான் கரெக்டா இந்த லூசு வந்தது. ஏதோ சின்ன தகராறு நினைச்சேன். பெரிய தகராறா? கொன்னே போட்டானா? எனக்கு உடனே ஒரு ஐடியா தோணுச்சு. தக்காளி சாஸ் ரத்தம்னு நினைச்சிருச்சு இந்த பேக்கு. அதுக்குள்ள கேரையன் திரும்பி வந்துட்டான். இந்த ஆள் கிட்ட பணமா நடிக்க முடியாதே. இந்த ரூம் இருக்கிறவங்க குளிக்கவே மாட்டாங்க சார். உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்படி தெரியுமா? நானும் இந்த ரூம் கெஸ்ட் தான் சார். ரூம் கெஸ்ட் பேர் மிஸ் மேகி தானே? மேகி எனக்கு ரொம்ப நாளா தெரியுமில்ல. ஓகே சார். எங்க போயிருப்பா? இவளுக்கு காணோம். ஏய் உன்னை அடக்கம் பண்றதுக்காக நான் இங்க வரலடி. போற அவசரத்துல வைரத்தை இங்கதான் விட்டு போயிருப்பா. அதை எடுக்க தான் வந்தேன். எங்க வச்சிருப்பா? வெளியில போற ட்ரெஸ் விட உள்ள போற ட்ரெஸ் தான் அதிகமா இருக்கு. சரி அவ தொழில் அப்படி. யாரு? மேகி. மேகி? ஐயோ அம்மா சுடுறாத நெஞ்சில சுடுமா. கண்ட இடத்துல சுட்டு கேவலப்படுத்தினா. சரி இது பாரு சைலண்டா நான் சொன்னபடி கேட்டேன்னா நீ செஞ்சு கொள்ளலன்னு தப்பிச்சிடலாம். எப்படி? 5 அப்பாவங்க என்கிட்ட மாட்டிருக்காங்க.
கொலை பையன் அவங்களே ஏத்துப்பாங்க. அவங்களே ஏத்துக்குவாங்களா? அப்ப லூசுன்னு சொல்லு. வைரம் அது எனக்கு. அதுக்கு பேசாமலே என்ன சுட்டலாமே. சரியா? 20% உனக்கு. எதுக்கு? உனக்கு 20 எனக்கு 80. முடியாது. ஐயோ, உனக்கு 30 எனக்கு 70. முடியாது. அப்ப உனக்கு வேணா எனக்கு வேணா. அப்புறம் எதுக்கு நான் கொலை பண்ணேன்? உனக்கு 40 எனக்கு 60. முடியாதியா? ஐயோ 50-50. அட பாவிகளா, 20% இருக்கும்போது கதவு தட்டி இருக்க கூடாதா? ஓகேயா இல்லையா? ஓகே. ஏய், மரியாதையை சொல்லு. வைரத்தங்க வச்சிருக்கேன். ஏய் சுட்டு. ஓகே ஓகே. மறந்துட்டேன். சீக்கிரமாயா. தீர்ச்சனா பாவம். கொண்டங்கடா நாயர் தள்ளிக்க. போறடா நாயர். இனி எந்த துறக்கான கோப்பு. நான் செத்துட்டேன்னு 5 பேரும் நம்பிட்டீங்க. ஆனா போலீஸ்க்கு போறேன்னு சொன்ன உடனே எனக்கு ஒண்ணுமே புரியல. போலீஸ் ஸ்டேஷன் போவானான்றவங்க எல்லாம் என்னோட சேர்ந்து கை தூக்குங்க. 1 2 3 4 5 மெஜாரிட்டி அந்த போஸ்ட் போடா. ஒரு வழியா என்ன உயிரோடயே மூட்டை கட்டிட்டு நீங்க எல்லாம் வெளியில போனதுக்கு அப்புறம் சாரி, தாண்டப்படாதும்பாளே. என்ன பண்ற? சீக்கிரம் வாயா. சீக்கிரம் வாடு. என்னையா? வாயா. ஏய், என்ன பண்ற? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறியா? இதுவே செக்ஸியா தான் இருக்கு. சாஸ்லாம் வந்து ஒரே கசகசன்னு இருக்கியா? அவனுக்கு வந்துட்டாங்கன்னா நம்ம உடம்பு கசமுசன் ஆயிடும். நீ கட்டி முடிக்கிறதுக்குள்ள வந்துடுவேன். கட்டியா? அப்பா தொழில அவ அக்கறையா தான் இருக்கா. எதையும் மறந்து விட்டுற கூடாது. அந்த கட்டில் கட்டில் பாரு. ராம், இங்க ஒரு செல்போன் இருக்கு. பார்த்து மெதுவா போயிட்டு. இந்த பாரு, நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு. பேசாம வைரத்துல என்னோட பங்கு கொடுத்துட்டு நான் போயிடுறேன். வைரம் என்கிட்ட இல்ல. விளையாடுறியா? ஓ சாரி. என் ஐட்டம்ஸ்லாம் அந்த பொட்டியில பேக் பண்ணிட்டு போறாங்க. ஓ, அந்த புட்டியில தான் வைரம் இருக்கா? ஆமா, அவங்களை ஃபாலோ பண்ணாதான் வைரம் கிடைக்கும். ஐயோ. ஐயோ பரவாயில்லையே, எம்ஜிஆர் வார்டு பஞ்சாப் வரைக்கும் பாப்புலர் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் உங்களையே ஃபாலோ பண்ணோம். நீங்க தூக்கி போட்டீங்களே, அந்த பாடி எடுத்துக்கொண்டு போய் செங்கல் சூளையில நாங்க தான் எரிச்சோம். ஆட்டுப்பாலத்தடியில் பெண் படம் பேப்பர்ல வந்தது. அது ஏதோ பணம்யா. ஆனா அதுக்கப்புறம் என்ன கழட்டி விட்டு இவ எப்படி உங்களை கண்டுபிடிச்சாலும் தான் தெரியல. ரெட்டி தான் என்கிட்ட விசிட்டிங் கார்டு கொடுத்தானே. ஆனா எந்த கார்டு இல்லாம நான் உன்னை கண்டுபிடிச்சேன் பாத்தியா? சூப்பர் கதை பாஸ். நீங்க எவ்வளவு பெரிய கில்லாடி இருந்தா அத்தனை பேரை ஏமாத்திருப்பீங்க. நல்ல வேளை நான் உங்ககிட்ட போலீஸ் ஆயிட்டேன். இல்லைன்னா தீஃபா வீழ்த்திருப்பேன். கேம் கட்டிட்டு போடலாமா? கேம ஃபினிஷ் பண்றேன் பார். டேய், ஒரு இடம் விடாம செல்போன் எங்க இருக்குன்னு தேடுங்கடா. அவன் கதை சொல்லும் போதே வைர செல்போனுக்குள்ள